அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு துதிக்கிறோம். இந்த மாதத்திலே கடந்த 13 நாட்களும் எங்களை பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த ஓய்வு நாளிலும் உம்மை துதித்து உம்மை ஆராதனை செய்ய இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தவர்களையும் இங்கே ஆசீர்வதித்து பலப்படுத்தி தர முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. வர தடைபெற்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் இந்த ஆராதனையில் பங்கு பெற தேவன் தாமே கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஏறெடுக்கின்ற பாடல்கள் வசனங்கள் உமக்கு ஏற்புடையதாக இருக்க தேவன் தாமே கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களை உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிலைத்தர முடியாது ஜெபிக்கிறோம். மீட்பரு இரட்சகரும் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையிலே 367 ஆண்டவா பிரசன்னமாகி என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிவிடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு.
நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் கர்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவின் சர்வ அளவுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவைகளுக்கு வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையா? ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் நாம் அனைவரும் சேர்ந்து பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை நாங்கள் நம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணைகிறோம். உடைய பரிசுத்தத்தை விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தவர்களை செய்யாமல் செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு செய்த வாக்குறுதியின்படி எதிர்பார்க்கின்ற குற்றவாளிகளை அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுவது எங்கள் மீது பாவத்தையும் துன்பங்களை செய்தோம். மிகவும் பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையாகும்படி நாங்கள் இதயத்தையும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபை செய்தோம். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்தி பிரயாசப்படுவதை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரையும் தந்தருள்வாராக. ஆமென். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, இந்த வேளையிலும் நாம் ஆண்டவரை பாடி அவருடைய நாமத்தை போற்றுவோம். இந்த சில மணி துளிகள் ஆண்டவரை நாம் துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து சில பாடல்களை பாடுவோம்.
ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உற்சாகப்படுத்தலாம். இன்றைக்கு உங்களை என்னையும் பரிசுத்த ஆவியின் வசனத்தினால் போஷித்து வழிநடத்துகிற தேவனை என்பதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ராகத்தை கேட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Amen.
ஹalleluya. ஹalleluya. சபையார் யாவரும் எழுப்பி நின்ற வண்ணமாக பலிபீடத்தில் என்னை படைக்கிறேன் பரனே. இந்த வேளையில் இந்த பாடலை பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன். Hallelujah.
பரலோக பிதாவே, உம்முடைய கல்வாரியின் அன்பை கண்டு நாங்கள் இங்கே ஓடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்க நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வாதத்தை கிருபைக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையிலும் இந்த கரங்களிலே கொடுக்கிறோம். மீட்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. அமர்ந்திருந்து வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் சங்கீதம் 45 9 முதல் 12 வசனங்கள் முடிய. சங்கீதம் 45 9வது வசனம் முதல் 12வது வசனம் முடிய. உமது நாயகங்களுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக இரண்டாம் வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. வெளிப்பட்டது 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளங்கினது. பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நற்செய்தி பகுதிக்காக நாம் அனைவரும் நினைப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவைகளை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்பதை படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்தாச்சு. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் நின்ற வண்ணமாகவே நான் மகிழ்விக்கும் மன்னாவை வாசித்த பின் நீங்கள் அனைவருமாக கூற அன்புடன் அழைக்கிறேன். விடுவிக்கும் உண்மையான வழிபாடு. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தொடர்ந்து நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமாக நின்றவனமாகவே அறிவிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு ஒப்புவித்து பிறந்தார். ஒன்றிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்திருந்தார்.
பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். செயலாளர் ஐயா மூலமாக அறிவிப்புகளை நாம் கேட்கிறோம். ஆண்டவரும் அரும்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தினாலே இந்த மாதத்தின் 2ஆம் வார ஆராதனை மற்றும் தவக்காலத்தின் 4ஆம் வார சிறப்பு ஆராதனைக்காக வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய குருவானவர் அவர்கள் என்எல்சி நார்த் லோக்கல் கவுன்சில் சேர்மனாக இருக்கிறார். இந்த நாளிலே திண்டுக்கல் பகுதியிலே அந்த பையனுடைய ஊழியர்களை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். அதற்கு பதிலாக இந்த முழு ஆராதனையும் இப்பொழுது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இறையியல் படித்து முடித்த சகோதரர் சாம்ராய் அவர்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாடு இறையியல் குழுவிலிருந்து வருகை தந்து நமக்கு உதவி செய்கிற தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய பயிற்சி குருவானவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் சில பொதுவான அறிவிப்புகள். நம்முடைய தவக்கால ஆராதனை ஒருங்கிலே போடப்பட்டபடி ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை சரியாக 5 மணியிலிருந்து 6 மணி வரை கர்த்தருக்கு மகிமையாய் அது சிறப்பாக நம்முடைய ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களுக்காக நாங்கள் அந்த ஜெபக்குழு சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. அதிலே முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய திருச்சபையை சேர்ந்த குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அதிகாலை ஜெபத்திலே ஒரு நாளைக்கு 3 குடும்பங்களை நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக அந்த அதிகாலை ஜெபக்குழு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் திருச்சபையாக அறிவிக்கிறேன். 21 நாட்கள் முடிந்துவிட்டது. இனி வரப்போகிற இந்த நவக்காலத்தின் அதிகாலை ஜெபத்திலே நீங்கள் உற்சாகமாய் நீங்கள் அந்த மீதமுள்ள நாட்களை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டு மீதமுள்ள நாட்களிலே அந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கு கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய வாராந்திர கூடுகை வருகிற செவ்வாய்க்கிழமை 16/3/2021 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே அது நடைபெறும். வருகிற வெள்ளி சனி ஞாயிறு அது தவக்காலத்தின் 5வது வாரம் 5ஆம் வாரத்தின் சிறப்பு செய்தியாளராக வெள்ளி சனி மாலை 6:30 மணி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே 3 நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை பயிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரர் ஸ்டான்லி பீட்டர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தவக்கால ஆராதனை ஒழுங்கிலே வருகிற 19/3/2021 அன்று வெள்ளிக்கிழமை மாலை திருவிருந்து ஆராதனை என்று தவறுதலாக அச்சிடப்பட்டிருக்கிறது. அன்று மாலை வழக்கம் போல வெள்ளிக்கிழமை மாலை நேர கூட்டமே நடைபெறும். அந்த நாளில் திருவிருந்து ஆராதனை நடைபெறாது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிதியாண்டு 2020 மற்றும் 2021 நிதியாண்டிற்கான சந்தா தொகையை இதுவரை செலுத்தாதவர்கள் சந்தா தொகை மற்றும் நீங்கள் திருச்சபைக்கு செலுத்த வேண்டிய இதர ஏலப்பாக்கி மற்றும் இதர காணிக்கைகளை நீங்கள் வருகிற மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அடுத்த மாதத்திலே நம்முடைய திருச்சபையுடைய தேர்தல் வர இருக்கிறதால் மற்ற இதர காரியங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக திருச்சபை மக்கள் நீங்கள் செலுத்த வேண்டிய சந்தா தொகை மற்றும் இதர காணிக்கை மற்றும் ஏலத்தொகைகளை நீங்கள் 15ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். மட்டுமல்ல 16ஆம் தேதி அதற்குண்டான அரியர்ஸ் லிஸ்ட் இதுவரை செலுத்தாதவருடைய விவரம் அது தகவல் பலகையிலே ஒட்டப்படும். அதற்கு முன்பதாக உங்களுக்கு அலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை நீங்கள் காணிக்கை விவரங்களை நிலுவைத் தொகைகளை உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். அடுத்ததாக வருகிற நேற்றைய முந்தைய வெள்ளிக்கிழமை நேற்றைய சனிக்கிழமை மற்றும் இன்று நாளினுடைய ஞாயிறு ஆராதனையிலே 3 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கின்ற சிஎஸ்ஐ குட் சமாரிட்டன் திருச்சபையினுடைய ஆலய உறுப்பினரும் மதுரை ஆகாய் அலுமினி அசோசியேஷனுடைய தலைவருமாக இருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் திரு குலசேகரபாண்டியன் அண்ணன் அவர்களை நான் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்தோடனே முதல் வார்த்தை வரவேற்கிறேன். அவர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலே அவர்கள் ஊழியராக பணி செய்து வருகிறார்கள். அவருடைய துணைவியார் அருமையான கரோலின் அக்கா அவர்கள் அந்த
அவர் சமாரியன் ஆலயத்திலே சிஎஸ்ஐ சமாரிட்டன் திருச்சபையிலே அவர்கள் பொருளாளராக இருக்கிறார்கள். கணவனும் மனைவியுமாக இணைந்து திருச்சபையின் ஊழியங்கள் மற்றும் பிற ஊழியங்களிலே பொறுப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு மகன், அவர் கனடா தேசத்திலே அவர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறவர்களை திருச்சபையின் சார்பில் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இங்கு சென்ற வார காணிக்கை விவரம்: முதல் சுற்று பை காணிக்கையாக ரூபாய் 2740 ரூபாய், இரண்டாம் சுற்று பை காணிக்கையாக ரூபாய் 3142 ரூபாய், தசமபாக காணிக்கையாக ரூபாய் 4510, தோத்திர காணிக்கையாக ரூபாய் 3400. கடந்த வெள்ளிக்கிழமை மாலையிலே ஆராதனை பெறப்பட்டது 1008. நேற்று தினத்திலே மாலை நேர கூட்டத்திலே பெறப்பட்ட பை காணிக்கை ரூபாய் 741. சம்பக்குடியில் பெறப்பட்ட பை காணிக்கை ரூபாய் 52. வாகைக்குளம் ஞாயிறு ஆராதனையில் பெறப்பட்ட பை காணிக்கையாக ரூபாய் 240. ஆக மொத்தம் 15,823 ரூபாய். இன்று 14/3/2021 வருகிற 20/3/2021 வரை தங்களுடைய பிறந்த நாட்களை காணும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை நிறைவாக்கலாம். 14/3/2021 இன்று மிஸ் சிபி ஜெயப்பிரியா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சி பால்ராஜ் அவர்களும், வருகிற 16/3/2021 என்று மிஸ்டர் சுரேஷ்குமார் சன் ஆஃப் திருமதி ராஜகுமாரி அவர்களும், வருகிற 16ஆம் தேதி திருமதி பி பிரியா ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் புஷ்பராஜ் அவர்களும், வருகிற 19ஆம் தேதி திருமதி ஏஞ்சலா ஆசி ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜாஸ்வா ஞானராஜ் அவர்களும், வருகிற 20ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காணும் மிஸ்டர் சி தினேஷ் ஞானராஜ் அவர்களையும் நான் திருச்சபையின் சார்பிலே, இறைமக்கள் சார்பிலே வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாட்களை காணும் இறைமக்கள்: வருகிற 16ஆம் தேதி திரு ஜான் குருசாமி திருமதி செல்வகுமாரி தம்பதியர் அவர்கள், இவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். நீங்கள் வந்து நன்றி. நாம் அனைவரும் எழுந்து நின்று முதல் காணிக்கைக்கு துணையாக பாமாலயன் 351 மேலோகத்தின் என் பங்கு நீர் கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்றதை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கென்று நாம் படைப்போம். Cristo,
நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமர்வும். கடந்த 2 நாட்களாக நம் மத்தியிலே தேவ செய்தி அளித்த மதிப்பிற்குரிய குலசேகர பாண்டியா ஐயா அவர்களை இந்த வேளையிலும் கூட தேவ செய்தியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் அழைக்கிறேன். ஆமாண்டவரே, பரிசுத்தமானவரே, பரிசுத்தாவியானவரே, எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த ஆராதனையின் நாயகர் நீர் பேசும் ஐயா நாங்கள் கேட்கிறோம். நேசரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். வந்தவரும் வருகிறவரும் இருக்கின்றவராய் இருக்கின்றவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இருக்கின்றவராக இருக்கின்றவர். அவர் வரப்போகிறவரை குறித்து இந்த வசந்த காலத்திலே நாம் ஒவ்வொரு வருடமும் தியானத்தில் வருகிறோம். அந்த சிலுவையின் தியானத்தை இன்றும் நாம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உன்னதத்திலிருந்து இந்த வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய நம்முடைய தலைமை போதக பிதா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட நமக்காக ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த ஆராதனைகளை உதவி செய்கிற உதவி குருவானவர்கள் அவர்களுக்கும், செயலர் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை ஏற்று வந்த என்னை அங்கீகரித்து 3 நாட்களும் நல்ல கூட்டமாக வந்து என்னை ஆசீர்வாதத்திற்காக சபைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நாள் கன்வென்ஷன்கள் என்றால் முதல் நாள் லேசா ஆரம்பிக்கும், மறுநாள் திடீரென்று கூட்டம் குறைந்து போகும். அது முதல் நாள் அவர் பேசுகிற அந்த பிரசங்கியாரின் பிரசங்கத்தை பொறுத்தது. அது மறுநாள் மிகவும் குறைந்து 3ஆவது நாள் வேறு வழியே இல்லை, கட்டாயமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆலயத்திலே ஆராதனை செய்ய வர வேண்டும். இன்றும் அப்படித்தான் வந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நாம் இந்த 3 நாட்களாக மணவாளன் மணவாட்டி என்ற சத்தியத்திலே ஒரு சில காரியங்களை பார்த்து வருகிறோம். முதல் நாளிலே 10 கன்னிகைகளை குறித்து பார்த்தோம். அந்த 10 கன்னிகைகள், அதில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் இல்லை. நம்மை போன்றவர்கள். நம்ம புத்தி இல்லாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள், அவர்கள் நல்லவர்கள் தான், அவர்களும் ஆயத்தமாக வந்தார்கள். ஆனால் அந்த ஒரு சிறு விஷயத்தில் அவர்கள் தவறி போனார்கள். நாமும் அப்படித்தான் பல வேளைகளில் சின்ன சின்ன விஷயங்கள்ல என்ன செய்து விடுகிறோம், தவறி போய் விடுகிறோம். ஆனால் அதற்கு தண்டனை, கடுமையான தண்டனை. கதவு அடைக்கப்பட்டது. மணவாளனோடு 5 கன்னிகைகள் போய்விட்டார்கள். மீதி 5 பேர் அழுது புலம்பினார்கள், போக முடியவில்லை. இது ஒரு எச்சரிப்பு நமக்கு கிடைக்கிறது. அப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்களிலே நாம் எப்படியா இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். கொஞ்சத்திலே நீங்க உண்மையா இருந்தால் அநேகத்திலே உங்களை ஆண்டவர் அதிகாரியாக வைப்பார். ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நேர்த்தியாக செயல்படுகிறார். சரி, திருமணம். ஒரு திருமணத்திலே ஹீரோ மணவாளன், ஹீரோயின் மணவாட்டி, மணவாளனின் தோழர்கள், மணவாட்டியின் தோழிகள், கன்னிகைகள், இவர்கள் எல்லாம் இணைந்ததுதான் ஒரு திருமணம். நம்ம திருமணம் பற்றி பேசுகிற பொழுது மாப்பிள்ளை பெண்ணோட குணங்களை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நம்ம நம்முடைய நித்திய நியாய மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு சில பண்புகளை நாம் பார்ப்போம்.
என்றால் முதல் நாளிலே பார்த்தோம், அவர் நம்மை மனவாட்டியாக தேர்ந்தெடுத்து விட்டார். ஜாக்கிரதையான வாழ்வு வாழ்ந்து அவருடைய சன்னதியிலே நாம் போய் சேர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இரண்டாம் நாளிலே நம்ம பார்த்தோம், பூமியிலே நம்ம மணவாளன் மணவாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? புருஷன் பொஞ்சாதி, இவங்களுக்கு இடையில எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும்? மனைவி என்றால் அவள் எப்படிப்பட்டவள், கணவன் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இன்று நித்திய நியாய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய குணங்களையும் மணவாட்டியாக போகிற நம்முடைய குணங்களையும் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நித்திய நியாய மணவாளன், அவருடைய குணங்கள் என்ன? அவர் சொல்ல ஆகும். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆலயத்திலும் நான் போகும்போது இப்படித்தான் ஆரம்பித்து விடுவேன். வசனங்களை மிக நேர்த்தியாக நம்முடைய சபை மக்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம் என்றால், எல்லாருக்கும் வார்த்தை தெரிந்திருக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் இல்லையா? ஆதியாகமத்தில் அவர் சொல்லும் பொழுது என்ன உண்டாகியது? சூரியன் சந்திரனுக்கு முன்பாகவே வெளிச்சம் உண்டாகியது. அப்ப அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சர்வ வல்லமை பொருந்தியவர். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை எப்படி வந்தது என்றால், அவருடைய கோர் கேரக்டர் இஸ் இன்டெகிரிட்டி, உண்மை, உத்தமம். அவர் உண்மையாகவே இருந்தார், இன்றும் உண்மையாகவே இருக்கிறார், கடைசி வரை உண்மையாகவே இருப்பார். அப்ப அந்த உண்மை பேசுகிற பொழுது, உத்தமமாய் நடக்கிற பொழுது நம்முடைய வார்த்தைக்கு வலிமை வந்து விடுகிறது. அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். இப்ப நம்ம எல்லாம் ஜீவாத்மா இல்லையா? இங்க அமர்ந்திருக்கிறோம், ஜீவாத்மாக்களாக அமர்ந்திருக்கிறோம். அவருடைய சுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது. இப்ப நம்ம சொல்றது மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை பேசுகிறோம், ஏன் நடக்க மாட்டேங்குது? அவர் சொன்னார், அது நடந்தது. அதற்கு காரணம் நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப நம்ம இடத்துல ஏதோ கொஞ்சம் குறை இருக்கு. என்ன குறை இருக்கிறது என்பதை நாமே குற்றப்படுத்த வேண்டாம். நீங்க உடனே வந்து ஐயோ என்ன இப்படிலாம் சொல்றாருன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வளருங்கள், பரிசுத்தத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம அதுல வளர்ந்து வர வேண்டும். உண்மை உத்தமத்திலே நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நீக்கும். இரண்டாவதாக, அவர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் உடையவர். சர்வத்தையும் உடையவர். பூமியின் குடிகளும் அதன் நிறைவும் கர்த்தருடையவர். இந்த பொன்னும் என்னுடையது, இந்த வெள்ளியும் என்னுடையது. அப்ப எல்லாவற்றையும் உடையவர். நம்மகிட்ட எல்லாம் இருக்குதா? கொஞ்சம் குறை இருக்கு. குறை இருக்குதானே? இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டாருன்னா நம்ம போற ரெடியா இருக்குமா? வந்துட்டாரு, அங்க வந்து நின்றுட்டு வாங்க என்னுடைய பிள்ளைகளே அப்படின்னு அவர் கையை நீட்டி கூப்பிட்டாருன்னா போறதுக்கு நம்ம ரெடியா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் கரையேற்ற வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த வீடு இன்னும் குறை பூசி முடிக்கல, காருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா வாங்கி முடிக்கல, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் குறைகளோடு கூட இருக்கிறோம். ஆனால் அவர் குறைவில்லாதவர். அவர் குறைவில்லாதவர். நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தினாலே, அவர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும். அப்ப அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம இடத்துல குறைகள் இல்லை. அப்படிதான் நம்ம நினைக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற குறைகள் நம்மை வந்து பாதிக்கக்கூடாது. அதையெல்லாம் அவர் பார்க்க, எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்து பரிசுத்தர்.
பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிறவர். பரிசுத்தர் 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 என்று சேராபீன்களும் கேருபீன்களும் அவரை ஓயாமல் பாடி புகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்க அவரை பார்க்க முடியாது. ஏசியா தீர்க்கதரிசி அவரை பார்த்த உடனே நான் அதமானேன்னு சொல்லி கீழே விடுகிறார். முகம் குப்புற விழுந்தாங்க. நம்ம இஸ்ரவேலர்கள் பூரா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே முகம் குப்புற விழுந்தார்கள். அவ்வளவு பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிறவர் வந்தாருன்னா இடி மின்னல் அப்படி பயங்கரமா வந்தவுடனே என்னோட அவர் பேச வேண்டாம், மோசே பேசட்டும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு பயங்கரமானவர், சர்வ வல்லமையுடையவர், பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிறவர். ஆனா அவருக்கு ஒரு விஷயத்தை பார்க்க முடியல. அவரை நம்ம பார்க்க முடியல, அவருக்கு ஒரு விஷயத்தை பார்க்க முடியல. அது என்னன்னா ஆபகுக்கு 1 13வது வசனம். அது என்ன சொல்றதுன்னா, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், பாவமர நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் மணவாளன். மணவாளனிடத்துல இருக்கிற குணம் இதெல்லாம். இந்த குணத்தை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். அப்புறம் அவர் நம்மை போஷிக்கிறவர். கண்மனையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் நம்மை போஷிக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்களை வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் அந்த 40 வருடங்களும் மக்களை அருமையாய் போஷித்தார். அதை சொல்லுவாங்க, அவருடைய உடை பழதாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சைகளும். அப்படின்னா என்ன சொல்றாரு ஒரு வேத பண்டிதர், அவங்க ட்ரெஸ் அழுக்கா போகலையா, அவங்க டெய்லி புழுதியில் தான் வந்துகிட்டு இருக்காங்க. புருஷர்கள் 5 லட்சம் பேர், பெண்கள் 5 லட்சம் பேர், குழந்தைகள் 2 பிள்ளைகள் தான் 5 10 லட்சம், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா வந்து 40 லட்சம் பேர் சொல்றாங்க. இந்த 40 லட்சம் பேருடைய உடைகளும் டெய்லி துவைக்கப்பட்டு அது வந்து அயன் பண்ணப்பட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க. ரெண்டாவது, அவங்க காலில் போட்டிருந்த செருப்பு, சின்ன பிள்ளைய போட்டிருந்த செருப்புலாம் வளர்ந்துக்கிட்டே வந்துச்சு அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி. எங்க போவாங்க வனாந்தரத்தில் செருப்புக்கு எங்க போறது இல்லையா? அப்படி அப்படி ஆண்டவர் பகலிலே மேகஸ்தமாகவும் இரவிலே அக்னிஸ்தம்பமாகவும் அவங்க தண்ணீரை கொடுத்து இறைச்சியை கொடுத்து அவங்கள அவ்வளவு அபரிமிதமாக ஆசீர்வதித்து கூட்டி வந்தார். போஷிக்கிற ஆண்டவர். மணவாளனுடைய குணம் என்னது? போஷிக்கிறவர். அந்த 2 லாரி படம் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னன்னா விறகு, அவங்க சமைக்கிறதுக்கு விறகு தேவைப்பட்டுச்சான். அப்புறம் அவங்க சமைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா? தண்ணி. நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். மதுரையினுடைய மக்கள் தொகை 7 கோடி. 7 கோடி. இவங்களுக்கு ஒரு நாளைய தண்ணீர் தேவை வந்து 600 மில்லியன் லிட்டர். 600 மில்லியன் லிட்டர். சரி, இப்ப இவங்க எகிப்துல வனாந்தரத்துல போய்கிட்டு இருந்தவங்க 40 லட்சம். அப்ப இதை வச்சுட்டு நம்ம கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைய அந்த மக்களுடைய தேவைய சந்திக்கணும்னா ஒரு லாரி 1000 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாரியோட கொள்ளளவு 1000 லிட்டர் தண்ணி. எத்தனை லாரி தண்ணி தேவைப்படும்னா 4.5 லட்சம் லாரி தண்ணிகள் தேவைப்படுமா டெய்லி. இங்க தண்ணிக்கு ஒரே பிரச்சனையா கிடக்கு. இன்னைக்கு தண்ணி வரல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருது, எப்படியோ அதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு நாளைய தேவை 2-3 நாளைக்கு ஒரு நாள் தண்ணி வருதுன்னா முதல் நாள் 4.5 லட்சம், 2ஆம் நாள் 4.5 லட்சம், 3ஆம் நாள் 4.5 லட்சம் லாரி தண்ணிய முதல் நாளே பிடிச்சு வச்சுக்கிறோம் நம்ம. அப்பதான் 3 நாள் போகும். 4ஆவது நாள் தண்ணிக்கு அடுத்த 4.5 லட்சம் அது புதுசா வந்தார். ஆனாலும் ஆண்டவர் இஸ்ரவேலரை மாத்திரமல்ல, நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கிற அந்திரேயா ஆலயத்தினுடைய நமக்கும் அனுதின மன்னாவையும் தண்ணீரையும் போஷிக்க அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரிடத்துல காணப்படுகிறது மணவாட்டி சபைக்காக உயிரை கொடுத்தது. அந்த கால்களிலே ஆணி கடாவப்பட்ட அந்த
காட்சியை நாம் இன்னும் நினைத்து பார்க்க முடியும். நமக்காக ரத்தம் சிந்தினார், மணவாட்டிக்காக உயிரை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. உயிரை கொடுத்து விட்டா இன்னும் கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உயிர் தான். அந்த உயிரையே நமக்காக கொடுத்த தேவன் ரத்தம் சிந்தினார். இப்ப 1978 ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரான் எலியட் அப்படின்னு ஒரு அறிஞர். அவர் இந்த உடன்படிக்கை பட்டியை தேடிக்கிட்டே தெரிஞ்சுக்காரு. உடன்படிக்கை பெட்டி தெரியலையா நமக்கு இல்லையா? பழைய ஏற்பாடு காலத்துல தூக்கிட்டே போவாங்க எங்க போனாலும். அந்த பெட்டியோடைய கர்த்தருடைய மகிமை வந்து கொண்டே இருக்கும். அவங்க பெட்டியை தூக்கிட்டு போகும்போது அந்த இடம் பூரா ஆசீர்வாதமா இருக்கும். யோர்தான் நதியில இறங்கி நடக்கும்போது யோர்தான் 2ஆக பிரிக்கும். அவங்க யோர்தானை விட்டு காலை தூக்கினோம்னா தண்ணி வந்து என்ன செஞ்சிடும், மூடிக்கணும். அப்படி ரொம்ப வல்லமையான அந்த உடன்படிக்கை பெட்டி. அதுல செய்யப்படுவதற்கு ஒரு லேவியாகமோ என்னாகமோ உபாவம் மாதிரியெல்லாம் அவர் வந்து டீட்டெயிலாக சொல்வார். இது மாதிரி செய்யணும், இப்படி செய்யணும் சொல்லி. அதுல 2 கேருபீன்கள் அமர்ந்திருக்கும், அதனுடைய செட்டை இருக்கும், அதுல முனி இருக்கும், கொம்புகள் இருக்கும். இப்ப பாவம் வந்து நம்ம கழுவணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற அந்த கொம்புகளின் மேலே பலியினுடைய ரத்தம் என்ன செய்யப்பட வேண்டும், தெளிக்கப்பட வேண்டும், இல்லைன்னா பூசப்பட வேண்டும். அப்பதான் அந்த பாவ நிவர்த்தி உண்டாகும் என்று சொல்லி நம்மளுக்கு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படும். ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்தார், சிலுவையிலே மரித்தார், கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டது, ரத்தம் சிந்தியது. அவர் அந்த நியாய பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றி முடித்தார் அது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சிலுவையில தொங்குகிற பொழுது அங்க என்னாச்சு, பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகுச்சு இல்லையா? திரைச்சீலை கிழிந்தது. இதெல்லாம் நடந்துச்சு, நம்ம படிக்கிறோம். நிறைய பேர் உயிரோட எழுந்தாங்க, அவர் மீண்டும் உயிரோட எழுந்தார், இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டியின் கொம்புகளிலே அந்த ரத்தம் எப்படி தெளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ரான் எலியட் என்ற அறிஞருக்கு ஒரு நூதனமான ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. அது 1910 வருடங்கள்ல தேட ஆரம்பித்தவர் 40 to 50 வருடங்கள் தேடி முடித்த பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு தேடி போய் ஒவ்வொரு சீனாய் மலையில பார்த்திருக்காரு, அந்த மலையில, இந்த மலையில, கடைசியில மோரியா மலையில போய் பார்த்திருக்காரு. மோரியா மலை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? மோரியா மலை என்னது? ஆபிரகாம் தன் மகனை அங்கதான் கொண்டு பலியிட போனார். இந்த மோரியா மலை என்பது இட்ஸ் லார்ட்ஸ் மவுண்டன் அப்படின்னு சொல்லப்படுகிறது, கடவுளுடைய மலை என்று சொல்லி. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் சரித்திரத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு போனா அந்த மோரியா மலையில தான் கொல்கத்தா இருக்கிறது. அந்த கொல்கத்தால அந்த மலையில தான் ஆண்டவர் என்ன செய்யப்பட்டார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பூமி அதிர்ச்சி உண்டானது வரைக்கும் நமக்கு தெரியும். இவர் இப்படியே அங்க தேடி இங்க தேடி கடைசியில மோரியா மலையினுடைய அந்த பக்கத்துல இருந்து தோண்டி வந்திருக்காரு. இந்த மலையில எங்கேயாச்சும் கொட்டி ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி தேடி வர்றப்போ ஒரு சிறு ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டையை அவர் இன்னும் கொஞ்சம் அகழ்வு ஆராய்ஞ்சு உள்ள போனா உள்ள அந்த பெட்டி. இவருக்கு ஒரே சந்தோஷம், பெட்டியை கண்டுபிடிச்சோம்னா. அந்த பெட்டியினுடைய மேல் பகுதியில ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டையில இருந்து கருப்பா பசை மாதிரி ஒட்டி இருந்திருக்கு. அதை அவர் எடுத்து ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அதை பல டெஸ்ட் லேபரட்டரி கொடுத்து பார்த்ததுல பிளட் டெஸ்ட் பண்ற லேபரட்டரிக்கு அந்த பிளட்டை கொண்டு கொடுத்தா அந்த பிளட் ஹியூமன் பிளட் என்று சொல்லி சர்டிபிகேட் பண்ணியிருக்காங்க. அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த ரத்தத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்தப்ப நம்ம மனுஷர்களுக்கு ஹியூமன் பிளட்னா அந்த பிளட்லயும் குரோமோசோம்ஸ் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும், குரோமோசோம்ஸ் இருக்கும். அதுல 46 பேர் இருக்கும் ஜோடிகள். 23 ஜோடிகள் அப்பாவினுடைய ஜீன்ல இருந்து வந்தது, 23 ஜோடிகள் அம்மாவோட ஜீன்ல இருந்து வந்தது. ரெண்டும் சேர்த்து 46 ஜோடி இருக்கும். ஆனா அந்த ரத்தத்தை ஆராய்ச்சி பார்த்ததுல 23 ஜோடி தான் உள்ள இருந்திருக்கு. அது பெண்ணினுடைய ஜீனிலிருந்து வந்த
அந்த ஜீன் மாத்திரம் இருந்தது. இன்னொரு 23 காணும். அப்புறம் தான் இது எப்படின்னு சொல்லி இவங்க நூதனமா ஆரம்பிச்சு அதை உடைச்சு அப்படியே போனா அந்த ஓட்டம் மேலேயே போய்கிட்டே இருந்திருக்கு. மேலே போய் கடைசியா வெளியேற இடத்துல போய் தோண்டி பார்த்தா கொல்கத்தா மலையில ஆண்டவருடைய சிலுவை அங்க ஊண்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் திறந்து. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, அந்த போர் சேவகன் அவருடைய விழாவில ஈட்டியை வச்சு குத்துனதும் கிளம்பிய ரத்தம் இல்லையா, அது கை கால்களில் இருந்து தலையிலிருந்து முன்னோடியிலிருந்து விடைந்த ரத்தம் முழுவதும் அந்த பூமி எதிர்ச்சி ஆகும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன விரிசல் உண்டாகி அதற்குள்ள அந்த ரத்தம் இறங்கி உள்ள வந்து இந்த உடன்படிக்கை பட்டியின் கொம்புகளின் மேலும் அதே ரத்தத்தை தெளித்திருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை நிறைவேற்றி முடித்த நேர்த்தியான ஆண்டவரை நம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவன், நேர்த்தியான தேவன், அன்பான தேவன், அரவணைக்கும் தேவன், போஷிக்கிற தேவன், இதுதான் அந்த மணவாளனுடைய குணங்கள். இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? மணவாளன்னா மனைவியும் மணவாளனும் எப்படி இருக்கணும்? சேர்ந்து வாழணும். அவங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவி இருக்க வேண்டும் இல்லையா? நேத்து ஒரு மனதின் ஆவி இருக்காது அப்படின்னு பார்த்தோம். நேத்து என்ன பார்த்தோம்? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? படைப்பிலேயே கணவன் படைக்கப்பட்ட விதம் வேறு, மனுஷி படைக்கப்பட்ட விதம் வேறு. 2 பேருடைய சிந்தனைகளும் வேறு. அப்ப திருமணத்துல பேசுவாங்க, நம்ம போதகமார்கள்லாம் கோச்சிக்க கூடாது, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும், நீங்க 2 பேரும் ஒரே மனசோட வாழணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரே மனசோட வெட்டி வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுன்னு சொன்னேன். என்னடா அது ரொம்ப விதண்டவாதமா பேசிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. நீங்க 100% உங்கள் மனைவியை புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி மனைவியும் கணவனை 100% புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா 2 பேருடைய படைப்புமே வேறு வேறு. இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எதிர்ப்பாளரை குறித்து நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படினாலும் ஒரு நாள் நம்ம புரிஞ்சுக்குவாரு, இல்ல இவங்க எப்படினாலும் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நீங்க 2 பேரும் கனவு கண்டுக்கலாம், அது நடக்கவே நடக்காது. அப்ப 2 பேரும் வேற்றுமையாக படைக்கப்பட்டவர்கள், வேற்றுமையிலே ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். படைப்பின் நோக்கமே வேற வேற. பெண் தனியாக அவங்களுக்கும் நோக்கம் இருக்கு, அதை நிறைவேற்றுவாங்க. ஆண்கள் தனியாக அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள். ஆக புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து நீங்க என்ன செய்யணும்? வாழணும். அப்படி வாழணும்னா வாழ்க்கை முடியுமா? வாழ முடியுமா? எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியாயிட்டு, புரியாது என்பதை புரிந்து கொண்டு கமிட்டட் லைஃப், நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்க வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, அதை தான் சொல்லுவாங்க போதவர். நீங்க விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பது சொல்வது இதுதான். புரியாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க, விட்டு கொடுத்து வாழுங்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள். இப்படிப்பட்ட மணவாளனுடைய கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். இப்ப மணவாட்டியின் குணங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். மணவாட்டி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, மணவாட்டியின் குணம் ஒரு படம் பார்க்கலாம். தங்கம் உலகத்துல உற்பத்தி செய்யப்படுகிறது. அது சேமிப்பா முடக்கமா அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளதை படிக்க முடியுதான்னு தெரியல, கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்க முடியுமா ராஜேஷ்? அது என்னன்னா, உலகத்துல தோண்டி எடுத்து தங்கமாக செய்து ஆபரணங்களாக செய்து விற்கிறார்கள். இந்த தங்கத்தினுடைய நுகர்வு
ஒரு வருஷத்துல தங்கத்தினுடைய நுகர்வு எத்தனை டன் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1000 டன். 1000 டன் நுகரப்படுகிறது மக்களால் உலகம் முழுவதும். அப்படி நுகரப்படுகிற தங்கத்துல 11% இந்தியாவில் தான் இருக்காங்க. எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்மகிட்ட தான் இருக்கு, நம்ம மனவாட்டிகள்ட்ட தான் இருக்கு. வேற எந்த நாட்டிலையும் கூட கிடையாது. அமெரிக்காவில் கூட 11% நுகர்வு கிடையாது. அதெல்லாம் பணக்கார நாடு. நம்ம நாடு வந்து டெவலப்பிங் கண்ட்ரி. ஆனா நம்மகிட்ட இருக்கிற தங்கத்தின் அளவு 11%. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் நமக்கு சொல்லுது, மணவாட்டியானவள் ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாக இருக்கிறாள். அந்த வசனம் அதை நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டோம் இல்லையா, பாடத்துல 45 சங்கீதம் 45ல அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மணவாட்டி தங்கம் அணிந்த ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாக அங்க காணப்படுறாங்க. அப்ப இதை ஆண்டவர் உள்ள வச்சுதான் படைச்சிருக்கிறார். அதனாலதான் இவங்க தங்கத்தை தேடி போறாங்க. சகோதரர்களே, கொஞ்சம் நீங்க நோட்டீஸ் பாயிண்ட் மை லார்ட். தங்கத்தை அவங்க கேட்கிறாங்கன்னா நீங்க என்னடா ஒரே நச்சரிப்பா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, நீங்க எரிச்சல் அடையவே கூடாது. தங்கம் நிறைய வாங்கி கொடுக்கணும். ஆனா இந்த கேள்வி வரைக்கும் போயிடக்கூடாது. அது என்னது, தங்கம் வந்து சேமிப்பா அல்லது முடக்கமான்ற லெவலுக்கு போயிடக்கூடாது. அது மனவாட்டிகளாகிய உங்களிடத்துல நான் வைக்கிற ஒரு கோரிக்கை. கேளுங்க, தரப்படும், தட்டுங்கள். ஆனா அளவா கேளுங்க, அளவா வாங்கிக்கங்க தங்கத்தை. சரியா? அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா, பொச்சரிகை உடை உடுத்தியவளாக காணப்படுகிறார் மனவாட்டியும் அந்த கன்னிகைகள் இல்லையா? அந்த வசனத்துல அது இருக்குது. அப்ப அவங்க பட்டுச்சேலை கேட்கறது தப்பு கிடையாது. நண்பர்களே, முடிச்சிருக்கீங்களா எல்லாரும்? தயவு செய்து கொஞ்சம் முடிங்க, முடிச்சு பாருங்க. என்னைய பாருங்க. பொற்சரிகை உள்ள பட்டுச்சேலை வருடத்திற்கு 1 நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டீங்கன்னா நம்ம மனவாட்டிகள் உங்களிடத்துல பிரியமான மனவாட்டிகள் இல்லையா? இது செய்ய வேண்டும். இது வேதத்தில் இருக்கிறது, வசனத்தில் இருக்கிறது. நான் இன்னைக்கு வீட்டுல ஆபீஸ்ல நான் பேசிட்டு இருக்கப்ப என்கிட்ட கொஞ்சம் நிறைய லேடி ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த மார்ச் 8க்கு மகளிர் தினம் இல்லையா, அதுக்கு ஒரு சேலை எடுக்கணும்னு சொல்லி வருஷம் அது ஒரு சேலையும் ஆயிருது. கிறிஸ்துமஸுக்கு பட்டுச்சேலை, மகளிர் தினத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? ஐயோ, பட்டுச்சேலை வேண்டாம் சகோதரிகளே, சாதாரண சேலை கிடைக்கும். அப்படி ஒரு சேலை எடுக்கும்போது அவங்க என்ன டிசைட் பண்றாங்க, ஒரு கலர் வேணும்ன்றாங்க. அப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க பிஸ்தா கிரீன் அப்படின்னாங்க. பிஸ்தா கிரீன் யாருக்காவது இந்த சைட்ல தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பிஸ்தா பார்த்துருக்கீங்களா? பருப்பு சாப்பிட்டுருப்போம் இல்லையா? அதுல கிரீன் எங்க இருக்குன்னு நான் அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன். அவங்க பேசிட்டு இருக்க வச்சு யோசித்து பார்த்துட்டு, ஏமா பிஸ்தா கொஞ்சம் ப்ரௌன் கலரா இருக்குமா அந்த பருப்பு, அதுல என்னமா கிரீனே இல்லையம்மான்னு அந்த தோலை உரிச்சு பாருங்க. அப்புறம் இதுக்காக எங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லி பிஸ்தா கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லிட்டு அதை 2ஆ உடைச்சு உள்ள இருக்கிறத உரிச்சு பார்க்கிறேன், ஒரு கிரீன் இருக்கு அதுல. கலர் சென்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி நம்மளை விட. நம்ம நினைச்சுப்போம் மனைவி வந்து இந்த மாதிரி ஒரு கலர் போட்டுறாங்க, ஒரு கிரீன் கலர் அப்படின்னா நான் என்ன செய்வேன், ஏதாச்சும் ஒரு கிரீன் கலர் அதை ஒட்டி இல்ல வெள்ளச்சட்டையை கூட எடுத்து தூக்கி போட்டு இது கிரீன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். கரெக்டான மேட்சிங் பிளவுஸ் அவங்க எடுக்கலைன்னா அவங்களுக்கு அந்த சேலையே வேஸ்ட். சேலையை எடுத்துட்டு வந்துட்டு பீரோல வச்ச மாதிரியா இருக்கும், பிளவுஸ் கிடைக்கும், கலர் கிடைக்கும். ஸோ நம்ம இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும். கரெக்டான கலர் கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? அலையணும். அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. கலர் வேணும் சொல்லிட்டாங்கன்னா என்ன செஞ்சிடணும் நம்ம. இப்படி பல தியாகங்களை செய்துதான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய குடும்ப உறவை வளர்த்து கொண்டே போக வேண்டும். அத பிஸ்தா கிரீன். சரி,
அது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த கன்னிகைகளும் அப்படித்தான், தோழிகளும் அப்படித்தான் இல்லையா? பெண்ணாக பிறந்துட்டாலே அப்படித்தான். அப்ப அதை வந்து நம்ம அவங்களுக்கு செய்யணும். ஆனா இதுவே அளவுக்கு அதிகமா போயிடக்கூடாது. ஒரு படம் ஒன்று வரும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது என்ன கொஞ்சம் தெளிவா இல்லை ஆனா நான் சொல்லிடுறேன் அந்த என்ன விஷயம்ட்டு. நான் ஒரு நாள் என் மனைவியை கூட்டிட்டு, நான் அடிக்கடி கூட்டிட்டு போவேன் கடைக்கு. சகோதரிகளே, நான் உங்க சைடு தான். அடிக்கடி கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு சேலை கேட்பாங்க, எடுத்து கொடுப்பேன். சாயந்தரம் என்னைய பார்க்க ஒரு சமயத்துக்கு அவங்க ஸ்கூல் முடிச்சு என்கிட்ட வந்துடுவாங்க ஆஃபீஸ்க்கு. அங்கே உட்காந்து வந்தோம்னா எங்க அந்த போகும்போது இந்த கடையை லேசாக பார்த்துட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி கூட்டிட்டு போவேன். ஒரு நாள் அந்த ராஜ்மஹால் கடைக்கு போனேன். இப்போ புதியதாக திறந்து இருக்கிறார்கள். இது இந்த புதிய ராஜ்மஹால் கடை. அந்த கடையில துணி எடுக்க ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு குரூப் வந்திருக்கு. மணவாட்டிக்கு எடுக்கணும், அந்த கன்னிகைகளுக்கு எடுக்கணும், தோழிகளுக்கு எடுக்கணும். அவங்க எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, சேலை ஒரு சிலருக்கு எடுத்து கொடுப்பாங்க. அப்படி அவங்க எடுக்க காலையில வந்தவங்க, நான் சாயந்தரம் 5 மணிக்கு போயிருக்கேன். 5 மணிக்கு இவங்க என்னை தேடி வந்திருக்காங்க. அவங்களை கூட்டிட்டு அந்த கடையில விட்டுட்டு 6 மணிக்குள்ள வீட்டு 6:30 போகணும்னு நினைச்சு நான் போறேன். அவனுக்குள்ள இருந்த அந்த இவர் சொல்றாரு, ஏப்பா காலையில 10 மணிலேருந்து தேடுறாங்கப்பா ஒரு 10 சேலைக்கு, இன்னும் அவங்க போகலப்பா. அவர் வந்து அந்த மணவாளன் அந்த வீட்டினுடைய இந்த கீழே உட்கார்ந்து கேட்பாங்கல்ல, அவரு உட்கார்ந்து இருக்கல, தூங்கிக்கிட்டு இருக்காரு உட்கார்ந்து. நான் அதை எடுத்த கச்சராட்டை, என்னடா கீழே ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அதை இன்னைக்கு நம்ம செய்திக்கு அதை ரொம்ப பயன்படுத்துது. அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்ப எவ்வளவு நேரம் அந்த துணிகள் எடுக்கப்படுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அளவா, அதிகமா, அளவுக்கு அதிகமா. அப்ப ஒரு அளவிலே நம்ம 2 பேரும் ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது இருந்தா தான் நல்லா போயிட்டு இருக்கு லைஃப். அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், கஷ்டமாயிரும். ஸோ மணவாளன் மணவாட்டிக்கு இடையே இப்படி புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்காரு. அப்புறம் இந்த சபையில இப்பதான் அந்த மகளிர் தினத்தை அன்னைக்கு போயிருந்தேன். காலையில இங்க நம்ம சபையில இது நடக்கிற மாதிரி அங்கேயும் நடக்குது. 5 to 6, இங்க வந்து 5 to 6, 1 மணி நேரம், அங்க 1/2 மணி நேரம் தான். ஒரு சபையில இருந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சத்தியத்தை அவங்க வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க குடும்பமா வந்து முன்னாடி நின்று ஒரு பாட்டு பாடி, இல்லை 2 பாட்டு பாடி, இல்லை ஒரு சின்ன வர்ஷிப் நடத்தி சத்தியம். அப்படி போகும்போது எங்க சபையில ஒரு முதிர்ந்த ஒரு வயதான தாயார் இருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப மதிப்பேன். அவங்க பைபிள் உமன் அப்படின்னு கூட சொல்லி எல்லாம் வச்சிருந்தோம். அவங்க சபையில மகளிர் தினத்துக்கு சேவை எடுக்கணும்னு ஒரே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க எல்லாம் பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எடுத்துட்டாங்க, என்னை விட்டுட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க போங்க, என்னைய சேர்க்கல, நான் ஆன்லைன்ல சேலை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். வயது அவங்களுக்கு 70க்கு மேல இருக்கும். என்னடா இது பாட்டியம்மா ஆன்லைன்ல சேலை வாங்குறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தனியா கூப்பிட்டு நான் விசாரிச்சேன். என்ன அம்மா நீங்க இப்படி சொன்னீங்களே, என் காதில் விழுந்துச்சு, நான் அவங்க என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆன்லைன்ல தான் எடுத்தேன் அப்படின்னாங்க. எப்படி உங்களுக்கு கம்ப்யூட்டர் இது வச்சிருக்கீங்களா, செல்லு இல்லை அதெல்லாம் போட்டு? செல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் ஆன்லைன்ல எடுத்தேன். எப்படி ஆன்லைன் எடுத்தீங்கன்னா, ஆன்லைன்ல நின்று ரேஷன் கடையில சேர வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் கல்ச்சர் பயங்கரமா கூடி போயிடுச்சு. நீங்க எல்லாம் கடைகளுக்கு போக வேண்டிய இது இல்லை. மணவாளர்கள் கூட்டி போகிறார்கள், வீட்டுக்கு சேர வர ஆரம்பிச்சிருச்சு. அதையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். நீங்க கூட்டி போறது இல்லை, அப்புறம் என்ன செய்யலாம், எனக்கு நிறைய காமிக்கிறாங்க. கடையில் போனா கூட கடைக்காரன் எடுத்து போட மாட்டேன் அவங்க. ஆனா சேலை இங்க என்ன செய்யுது, மெமரி நிறைஞ்சு போச்சு. வந்துகிட்டு இருக்கு, எத்தனை ஃபேஷன்ல இருந்து சேலைகளும் சட்டைகளும் வந்து கொண்டு இருக்கின்றன. அப்ப மணவாட்டி புற்சரிகை அணிந்தவளாக காணப்படுகிறார், அது அளவாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்துல நான் ஒரு தாழ்மையான கோரிக்கை இருக்கிறேன். சரி, இப்ப ஆண்கள் பெண்கள் இப்படி இருக்கிறாங்க, ஆண்களை பத்தி அது மணவாட்டி சபை தானே, அதை என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்த்தா சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
என்னது ஆண்களுக்கு என்ன லேட்டஸ்டா கார் வந்திருக்கு ஃபீல்டுல, அது டிசைன் என்ன, ஆடியா, பிஎம்டபிள்யூவா, இல்ல பென்ஸா, இல்ல அதுல ஏதாச்சும் ஒரு லோயர் ரெண்டு ஏதாச்சும் இருக்குதா? நம்ம இங்க எல்லாமே வாங்கி முடிச்சிட்டோம், அதை கொஞ்சம் தொட்டு பார்ப்போமா? செல்லுல லேட்டஸ்ட் என்ன வந்திருக்கு, லேப்டாப்ல என்ன டிசைன் வந்திருக்கு, ரொம்ப ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கா, மெமரி ஜாஸ்தியா இருக்கா, அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தேவையானது என்ன நமக்கு தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட உலகத்துல அந்த உலகத்தின் இழுப்புகளோட நம்மை விட்டு கொடுத்து போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அவர் சொல்றாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு உடுத்துகிறேன், நீதியின் சால்வையை உனக்கு தருகிறேன், துதியின் உடையை நீ உடுத்திக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா 61 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த வசனங்கள்லாம் வருது. ஏன்னா ரட்சிப்பின் உடை, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, துதியின் உடை. ரட்சிப்பின் உடை அப்படின்னா என்னங்க? இங்க வந்து ரட்சிப்படைந்தது எத்தனை பேர்? ஒருத்தருமே கையை தூக்கல. அப்ப நான் ரட்சிப்படைந்திருக்கேன், இப்பயாச்சும் தூக்குறாங்களா? அப்பா சரி, அப்ப நம்ம ரட்சிப்படைஞ்சிருக்கிறோம், அது உறுதி தானே? அது உறுதி, ரட்சிப்படைந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் உடையை நாம் அணிந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் உடையை அநேகருக்கு அணிவிக்கிறோம். நான் இப்படி போகும்போது வரும்போது ஏதாச்சும் பேசுவேன். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஆத்துமா நம்ம மத்தியில் வந்து உட்கார்ந்துருக்கு. ஒரு மாற்று மத நண்பர், நேற்று தான் எனக்கு அவர் பழக்கமானாரு. அவருடைய பெயர் சிராஜ்தீன். தயவு செய்து பிரதர் நீங்க கொஞ்சம் வந்துறீங்க. அவரை நம்ம கரங்களை தட்டி நம்ம சபைக்கு வரவேற்போம். தேங்க்யூ பிரதர். உட்கார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்படி பேசும்போது உங்களுக்கு கர்த்தரை தெரியுமா, இயேசு தெரியுமா, இல்லை இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறா, அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லி நான் ஆட்டோ டிரைவர்கள்ட்ட பேசுவேன். நேற்று அது மாதிரி தான் அவர்கிட்ட பேசினா அவர் சொல்றாரு, ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தையெல்லாம் வருது என்னன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் பேசணும்னு பேசி பார்த்தா, சார் எனக்கு வந்து ஏசாமி ரொம்ப பிடிக்கும். எப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்றாரு, ஒரு பெரிய சாட்சியவே சொல்லி முடிச்சிட்டார். என்ன சாட்சி சொல்றாரு? அவர் ஒரு காலகட்டத்திலே மிகவும் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்ம ஏன் சித்திரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சான். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மத்தியில் அப்போ ஒரு இடத்துல போய் ஆட்டோவை கொண்டு வச்சு உட்காந்துட்டார். ஆட்டோ டிரைவர் அவரு உட்காந்துட்டு, ஏன் நமக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டார். அப்படி உட்கார்ந்தவர் அப்படி திரும்பி பார்த்துருக்காரு. அந்த இடத்துல ஒரு சிலுவை படம் இருந்திருக்காரு. அந்த சிலுவை படத்தை பார்த்ததுல இருந்து அவருக்குள்ள ஒரு பீஸ், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். இந்த இயேசு வந்து திடீர்னு நம்ம சாக போறேன்னு முடிவெடுத்தப்ப இந்த படத்தை வந்து ஏன் எனக்கு காமிக்கணும்? அப்ப அவர் யாரு, அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்க இங்கேயுமா தேடி ஆடி ஓடி என்ன செய்யறாரு? சத்தியத்தை தேடி அடைகிறார். இன்னும் கூட நேற்று அவர் உள்ள வர சொல்லி வரமாட்டார். நான் சரி அவர் சிராஜ்தீன் பேர் வச்சிருக்கனால உள்ள வரமாட்டாருன்ட்டு ரொம்ப பிரஸ் பண்ணல. அப்படி இன்னைக்கு பேசிட்டு வரும்போது தான் தெரியுது அவருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறார். ரட்சிப்பின் உடை அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பின் உடையை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என்னால யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது, நான் பாட்டு நிம்மதியா வர போக வீட்டுக்குள்ள நம்ம பாட்டுக்கு இருக்கேன், நான் பாட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற வாழ்க்கையே இல்ல. பிலிப்பியர்ல நீங்க வசனத்தை வாசினீங்க பாத்தீங்கன்னா அதை சொன்னோம், ஒருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் நினைக்கிறேன். அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாங்க. நம்ம காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகி சந்தோஷமா ஒரு திருப்தியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு சரி சாமி கூப்பிடுவார் நம்ம போயிடுவோம் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த 5 கன்னிகைகள் அந்த ஆயிலோட ரெடியா இல்ல. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லி, நம்ம அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்காம நல்லா வாழ்ந்து முடித்தாலும்
கதவு திறந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுமான்றது ஒரு சந்தேகம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. So we need to do gospel work as family. தனி ஒரு மனிதர்களாக மாத்திரமல்ல, நம்ம குடும்பமாகவே என்ன செய்ய வேண்டியிருக்குது? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. சுவிசேஷத்தை வாழ வேண்டும். வாழ்ந்து அந்த வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். பார்த்து நம்மிடத்துல என்ன செய்யணும்? கவரப்பட்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. நீதி. ஆபிரகாம் அவரை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாகப்பட்டது. டக்கு வந்துடணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் முடிக்கணும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் என்னை வைய ஆரம்பிச்சிருக்கு உள்ள மனசுக்குள்ள. என்ன பால் பேசிட்டே இருக்கேன், கடையெல்லாம் பூட்டிட்டு போய்வாங்க. அப்ப நீதியின் சால்வையை நாம் உடுத்தியவர்களாக. நீதியின் சால்வை என்னன்னா விசுவாசம். விசுவாசத்துல ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்க்கறதில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமாச்சாரமா நம்ம சிராஜ் தின்ட்டு என்னன்னா அவர்கிட்ட பேசிட்டு வரும்போதே கேட்டேன். நேற்று எனக்கு அவர் 100 ரூபாய் தான் வாங்கினார். மதுரையில இருந்து நான் வரேன், பொன்மேனி அந்த பகுதியில இருந்து இங்க வந்திருக்கேன். 100 ரூபாய் வாங்கினார். அப்போ நான் இவரை கட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இங்க பேசி எல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு ஓலா ஆட்டோ புக் பண்ணி போகும்ட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர்கிட்ட லேசா கேட்டேன், தம்பி அடுத்து நான் புக் பண்ணா நீங்களே வருவீங்களா அப்படின்னா. 100 ரூபானா எனக்கு ரொம்ப இல்லை, அவரு என்னடா அது ஏமாளி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன்னா திருப்பி அவரை ஏமாத்தான்னு நினைச்சு 100 ரூபானா நீங்களே வருவீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, இல்லை சார் நான் நிற்கிறேன் அப்படின்னா. நின்னீங்கன்னா வெயிட்டிங் சார்ஜ் போடுவார். இது என்ன வெயிட்டிங் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குமே நினச்சிக்கிட்டு சரி இருங்க வேற வழியில் என்ன செய்ய இன்னொரு ஓலாவை நம்ம புக் பண்ணி வர்றதுக்குள்ள லேட் ஆகி அதான்ட்டு அவரே இருக்க சொல்லிட்டு அவர் இருந்தாரு. ஆனால் வெளியவே இருந்தாரு, உள்ள வரல. போகும்போது வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு அவர்கிட்ட காசு கொடுக்குறேன். அவர் என்ன சொல்றாரு, 100 ரூபா கொடுங்க போட்டுட்டார். வெயிட்டிங் சார்ஜ் போடவே இல்லை. எனக்கு அங்கதான் இடிச்சிச்சு. இது என்ன அவரு நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கோம், அவரு வேற மாதிரி திங்க் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டா, இல்லைங்க சார் பரவாயில்ல இருக்கட்டும் 100 ரூபா போதும் அப்படின்னா. சரி நேற்று அவர் கட் பண்ணி அனுப்பிச்சு. அப்புறம் அவர்கிட்ட சரி ஒரு நாளை காலையிலையும் அவரை ஏமாத்துவோம் அப்படின்ட்டு இங்க காலையிலேயே நீ ஏற்றிட்டு வந்துட்டு இங்க திரும்பி போகும்போது நீ கொண்டு இறக்கி விட்டுருங்க. அந்த 100 ரூபா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு. அப்புறம் காரணம் வந்துட்டார், கரெக்டா வந்துட்டார். நேற்று நான் தான் வம்படியாக நினச்சிருந்தேன். அப்புறம் அவருக்கு ஒரு 100 ரூபா வெயிட்டிங் வச்சுக்கோங்கன்னு சேர்த்து கொடுத்துட்டு சரி இதை கொடுக்குறதுனால காலையில் அவர் வந்துடுவாருன்னே காலையில் வந்துட்டாரு. ஆனால் அவர் இதுக்காக வரவே இல்லை. அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு, பிரதர் நான் எனக்கு இதெல்லாம் போகுது. ஒரு ஆர்டர் அவர் காய்ச்சி சட்டை போட்டு உள்ள பார்த்துருக்கிறார். கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு தேர்வு அதிகமாக இருக்கிறது. ஆட்டோக்காரங்கிட்ட விலை பேச போனோம்னா என்ன சொல்லுவாங்க ஆட்டோக்காரங்க, கண்டவனே கேட்பாங்க. அதனாலதான் இப்போ ஓலா ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. ஓலா ஒரு 50 ரூபா ஏதோ முன்ன இருக்கும், உங்களுக்கும் 100 ரூபா அப்படின்லாம் கூட வித்தியாசம் இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு போதும்ன்ற இன்னைக்கு தேவை எனக்கு என்னப்போ அது கிடைச்சா போதுன்றாரு. நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? அவர் நீதிமொழிகள்ல ஒரு 30ஆம் அதிகாரத்துல அவர் எழுதுறாரு, ஒரு சாலமோன் என்ன எழுதுறாரு, எனக்கு அன்றன்றுள்ள பழியை எனக்கு அளந்து கொடுங்க சாமி கேட்கிறார். நம்ம என்னைக்காவது அப்படி இருந்துட்டோமா? அன்னைக்கு இது போதுமா? கொரோனா வந்துருச்சு, ஜாமான வாங்குறதுக்கு நம்ம பட்ட பாடு. அந்த டைம்ல கடைகள்ல கூட்டம், அங்கெல்லாம் சமூக இடைவெளி இல்ல, மாஸ்க் கிடையாது, அப்படியெல்லாம் போய் அடிச்சு பிடிச்சு ஜாமான வாங்கி கொண்டாந்து வீட்டுக்குள்ள நினைச்சு வச்சோம். நான் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இன்னைக்குள்ளது போதுன்றார். ஆண்டவருமே அப்படித்தான் நம்மகிட்ட சொல்றார், அன்றைக்குள்ளதை போதும் என்ற மனதோடு கூடிய தேவை பக்தி நம்மிடத்துல தேவையான ஒன்று. 2வது தாழ்மை. யோவான் 13:15 நம்ம வாசித்தோம் இல்லையா, நான் ஒரு வழியை உங்களுக்கு காண்பித்து போயிருக்கிறேன், நீங்க அந்த வழி என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அவர் என்ன செஞ்சாரு, இன்னைக்கு அந்த மேலறையில சீஷர்களுடைய காலை கழுவினார். அவர் தான் குரு, ஆனா தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார். இந்த கிறிஸ்டியன் அந்த ஹகா இன்ஸ்டிடியூட்ல நாங்க டீச் பண்ணும்போது அதுதான் பெருசா டீச் பண்ணுவோம். என்னன்னா சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு குவாலிட்டி. அதாவது ஆர்ப்பரிக்கிற தலைவன் அல்ல, அனைவருக்கும் ஊழியம் செய்கிற தலைவனாக நம்ம இருக்கு. ஒரு தலைவன் எப்பவுமே
போய் ஒர்க் பண்ணுவானா? தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன செஞ்சிருவான்? இந்த வேலையை பாரு, அந்த வேலையை பாரு, இதை பாரு, அதை பாருன்னு ஒதுக்கி கொடுத்துருவான். ஆனால் ஆண்டவர் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே சர்வன்ட் லீடர்ஷிப் குவாலிட்டியில சிறந்து விளங்கினார். தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார். மக்களுடைய தேவைகள் என்ன, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய தேவை என்ன? நம்ம தேவைகளை சந்திச்சுட்டே இருக்கிறாரு. ஆனாலும் கூட நம்ம மனசுல இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நான் இதை கொஞ்சம் சேர்த்துட்டேன்னா அப்புறம் நான் பாத்துக்கிறேன், இது சேர்ந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன், இப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து நம்முடைய டார்கெட்டை கூட்டிக்கிட்டே போறோம். ஆனா மற்றவர்களை பத்தியே நம்முடைய சிந்தனை நம்ம சபையிலேயே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கொரோனா டைம்ல நிறைய உதவிகள் செய்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பணத்தின் மூலமாக அநேகருக்கு உதவிகள் போய் கிடைத்தது. எங்களுடைய சபையில் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு 10-15 நாட்கள் உணவு பொட்டலம் கொடுத்தோம், உணவு பொருட்கள் கொடுத்தோம், நிறைய வீடுகளில் போய் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கி கொடுத்தோம், அப்படிலாம் செஞ்சோம். கொரோனா எங்களை எல்லாம் ஒன்றுமே செய்யவில்லை. அல்லேலூயா. ஆனா நம்முடைய தேசமும் நம்முடைய சட்டங்களும் என்ன சொல்லுச்சு? கொரோனா நம்மை தொற்றிக்கொள்ளும், நீங்க சமூக இடைவெளி பார்த்துக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மிஞ்சினதான் அந்த கொரோனா இல்லையா? ஒருவேளை அந்த கொரோனாவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யறது? எனக்கு வந்துச்சுங்க, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இனி ஒண்ணுமே செய்யலாம். கர்நாடக ஆஸ்பத்திரியில் ஒரு 6 நாள் இருந்தேன். ராம்டெசிவிர்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஸ்டீராய்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க, கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி கோஆகுலன்ஸ் கொடுத்தாங்க, ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு. இப்படிலாம் கொஞ்சம் கொடுத்து சரி பண்ணி 6வது நாள் 2வது நாளே நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அவங்க இல்லை குறைஞ்சது 6 நாள் உங்களுக்கு ஊசி போகணும், உட்கார்ந்தாங்க. முடிச்சு நான் பாட்டுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யார் போகணுமோ அவங்கள ஆண்டவர் என்ன செய்வாரு? அது கொரோனாவை பயன்படுத்துவார். கொரோனாவை பயன்படுத்துகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவரே தவிர கொரோனாவை அழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவரே அல்ல. அது ஒரு பயம், உலகத்துல பயங்கரமான பயம். கொரோனா 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 கொரோனா. ஆண்டவர் சர்வ வல்லவர். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்றேன். இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். 45:16 ஏசாயா. உள்ளங்கைகளை வரைஞ்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த கை எவ்வளவு முக்கியமானது இல்லையா? ஒரு இடம் கீழே விழுந்துட்டேன், இங்க எனக்கு கொஞ்சம் சிறப்பு ஆயிடுச்சு, வலி, அப்படி வலி. முக்கியமான பகுதி தான் பகுதி. ஒரு வேலையும் செய்ய முடியல, குளிக்க முடியல, ஜாமான் எடுக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அவர் உள்ள கைகளில் வரைந்து வைத்து நம்மை போஷிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய மனவாட்டிகளாகிய நாமும் அதே குணங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, மத்திய 28:19 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இதோ சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லல. யார் சொல்றா? சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர் சொல்லுகிறார். சர்வ வல்லவர். அப்ப அவர் நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம அதை பத்தி என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்டவரை நம்முடைய மணவாளனாக வைத்திருக்கிறோம். அந்த நித்திய நியாய மணவாளன் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல, அந்த திருமணத்துல அந்த மணவாட்டியை சேர்த்து கொள்ள இந்த வசனம் இல்லையா 21 என்ன, அந்த மணவாட்டி புதிதாக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இறங்கி வந்தது. நம்ம எல்லாம் அப்படிதான் போக போறோம், ஆண்டவர்கிட்ட போய் சேர போகிறோம். இதுதான் எண்டு, இதுதான் நம்முடைய கோல், அல்டிமேட் டெஸ்டினேஷன். நம்ம போய் சேர வேண்டிய இடம். இதெல்லாம் விட்டுட்டு உலக பிரகாரமாக நிறைய காரியங்கள்ல நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு ரொம்ப பிஸியா இருக்கிறோம், நேரம் இல்லைன்றோம். சர்ச்சுக்கு வர்றத கூட காலையில் ஏதாச்சும் ஒரு வேலை வந்துருச்சுன்னா சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு லீவ் விட்டுருவோம். ஆனா இதுதான் முக்கியம். இதில் நம்ம சிறந்து இருக்கும்போது தான் அவரோட அந்த வருகையில மனவாட்டியாக நாம் காணப்பட முடியும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்தி நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ரட்சிப்பின் வஸ்திரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கவும்
நீதியின் சால்வையோடு திகழவும் துதியின் உடையோடு எப்போதும் துதிக்கிறவர்களாக காணப்படவும் வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். ஜெபிப்போமா. அன்பு பரலோக பிதாவே, நன்றி அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே உங்களோடு கூட உங்களுடைய சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கு உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு வந்து பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த உலகத்துல இருக்கிற அந்த பாடுகளின் மத்தியில சந்தோஷமாக நாங்கள் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மந்தையிலே வந்து சேர எங்களுக்கு நீர் இன்று வரை பலன் கொடுத்தீர். நன்றி. இன்னும் வருகிற நாட்களிலும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாகமலை புதுக்கோட்டை CSI அந்திரேயா ஆலயத்தின் மக்களை இயேசுவின் பெயராலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காளர்களாக திகழட்டும் ஐயா. அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக பயன்படுத்துங்க. உமது சித்தத்தின்படி கேட்கவும் பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாங்க. துதிய நன்மையாகவும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் நேச ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் கண்மலையை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இரண்டாம் காணிக்கைக்கு துணையாக கீர்த்தனையிலே 328 பக்தருடன் பாடுவேன் பரமசபை என்ற பாடலை பாடும்பொழுது நம் காணிக்கையை கர்த்தருக்கென்று படைப்போம்.
தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கையும் நீர் எங்களையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இம்மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் தகப்பனே, நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அதன்படி நாங்கள் நடக்க என் தகப்பன் தாமே எங்களை ஆசீர்வதித்து முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய தேவதாசனாகிய குலசேகர பாண்டியன் ஐயா அவர்களையும் அவர் குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களை இம்மட்டுமாக எடுத்து நீர் பயன்படுத்தி வர கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிங்கள், பலப்படுத்தாருங்கள். உம்முடைய ராஜ்யத்தை எடுத்துக்கட்ட மகனை இன்னும் மென்மேலும் இடங்களில் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக தகப்பனே, வயதாக இருக்கிற ஒவ்வொருத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் ஆசீர்வதியுங்கள், பலப்படுத்தி தாருங்கள். தகப்பனே, நீர்தாமே அவர்களோடு கூட இருங்கள். அப்படியாக எங்களுடைய திருச்சபையில் இருக்க குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியுங்கள். குடும்பத்தை சரியான விதத்தில் நடத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் தந்து அவர்கள் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இங்கே உள்ள அருமையான வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் ஆசீர்வதிங்கள். உடைய ராஜ்யத்தை எடுத்து கட்டுப்படிகளே அவர்களையும் எடுத்து நீ பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்படியே இங்கே இருக்க சிறார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கள், பலப்படுத்தாங்க. நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தாங்க. படிக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் தந்து நீர் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் மீண்டுமாக கூட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கள், பலப்படுத்தி தாருங்கள். தகப்பனே, அதே போல தகப்பனே, எங்களுடைய கிளை சபைகளான வாழாந்து வாகை குளத்திற்காக அருமையான பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமல பகுதிகளில் சமக்குடி பகுதிக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கள். அநேக அறியாத மக்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள என் தேவன் தாமே அந்த இடங்களிலே அநேக புதிய ஆத்மாக்களை எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே கூட இங்கே வந்திருக்கிற அருமையான புதிய ஆத்மாவுக்காக கூட நான் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அவர் தன் வாழ்நாளிலே உங்களுடைய அன்பு நேசராக ஏற்றுக்கொள்ள என் தேவன் தாமே கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதிங்கள், பலப்படுத்தார்கள். இந்த ஓய்வு நாளே நீ மனமகிழ்ச்சியான நாளாக எங்களை மாற்றி தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல இருக்கிறோம். தகப்பனே, எங்களோட கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தாருங்க. அருமையரசர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆராதனைக்கு நிறைவாக மங்கள கவியிலே 2ஆம் கவி கர்த்தர் தந்த ஈவுக்காக என்ற பாடலை பாடுவோம்.